இத்தனை வருடங்கள் போராடி கூட அந்த காலகட்டங்கள் இன்னும் கணியலையா? வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்ற சூழ்நிலை வருமா? அப்படி இல்லைன்னா இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்து போகும் சார்? ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு எத்தனை வருடம் தான் கடந்து போகும்? அதெல்லாம் நம்ம ஒரு கால கணிப்பை இப்போ கணக்கிட்டு சொல்ல முடியாது. நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்து மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள். இப்போது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு அதிகார வலிமையுள்ள கட்சியாகவும் மக்கள் அங்கீகரிப்பார்கள். விஜய் போன்றவர்கள்லாம் சவால் நிறைந்த மனிதர்களாக தான் உருவெடுத்து வராங்களா? சவால் நிறைந்த தலைவர்களாக வருவாங்களா? அரசியல் களத்தில் எல்லோரும் சவால்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அவருக்கும் இந்த சவால் தேர்தல் களத்தில் உண்டு. எப்படி எதிர்கொள்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பே கோரவில்லை, வருத்தமும் தெரிவிக்கவில்லை. தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார். அவர் சொன்னதற்கு உள்ளபடியே அவர் அதே மக்களவையில் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரினத்தை அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று, நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னது அநாகரிகமானது. அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டார். அதை வரவேற்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் பேசுவது மேலும் அவர்களின் அநாகரிகத்தை உறுதிப்படுத்துகிறது. சார், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா சார் மக்கள் நலன் பெற முடியும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்படி தொடர்ந்து சண்டையிட்டுக் கொள்வதில் பெரிதும் பாதிக்கப்படுவது தமிழர்கள் தானே சார்? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க சார் தமிழக மக்களுக்காக. இது தமிழ்நாடு அரசா பிஜேபி அரசா என்கிற அடிப்படையிலே அணுகக்கூடிய பிரச்சனை அல்ல. மொழிக் கொள்கை தொடர்பாக மத்திய ஒன்றிய அரசு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்கிறது என்பதை தேசிய அளவில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த மாநிலங்களில் இந்தியை மட்டும்தான் படிக்கிறார்கள், 3 மொழியை படிக்கவில்லை. இது உலகறிந்த உண்மை. ஆங்கிலம் கூட அவர்கள் கற்றுத்தருகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. வட இந்திய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை, ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. அப்படித்தான் பெரும்பான்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அது குறை என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்தை அவர்கள் இன்னொரு மொழியாக கற்கவில்லை என்பதுதான் வெளிப்படுகிறது. ஆகவே ஒரு மொழி கொள்கையை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வைத்திருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் 3 மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு, 3 மொழியை கற்று இவர்கள் பாண்டித்தியம் பெறட்டும், மொழித்திறன் பெற்றவர்களாக இருக்கட்டும், அறிவாளிகளாக வளரட்டும் என்பதற்காக அல்ல, அவர்களின் தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.